அவர்களே, இப்போ நம்ம மதுரை அதலையிலங்க, சிக்கந்தர் சாவடி அதலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க, வடக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு வந்து ஒரு 20க்கு 30ங்க அந்த மாதிரி அளவில் இருக்குது. ரோட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்ட் வந்துடுதுங்க. சரிங்களா? சிங்கிள் பெட்ரூம் வீடு. ஒரு 26 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. ரோடு பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பேசியஸாக பெரிய ரோடாக வந்துடுது பாருங்கள். ஒரு இயற்கையான லொக்கேஷனுங்க, சூப்பர் லொக்கேஷனு. போர் வாட்டர் எல்லாமே நல்லா இருக்குங்க. பைக் நிப்பாட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்துடுது பாருங்கள். ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் அப்படி வந்துடுது. டோர் பாருங்கள், நிலக்கதவு டோரு நல்ல தேக்கில் அருமையாக பாலிஷ் பண்ணப்பட்டு நல்லா போட்டிருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இப்படி வருதுங்க பாருங்கள், இந்த மாதிரி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க, வீடு மட்டும் பார்த்திங்கன்னா 510 சதுரடிங்க. இதில் ஹால் பாருங்களேன், ஹாலு இது வந்து ஒரு 120 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க. டிவி ஷோகேஸு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து செயின்டிங்க. அந்த மேலே இது போட்டிருக்காங்கல்ல, அந்த கபோர்டு அடைச்சிருக்காங்களா, அது வந்து செயின்டி. அந்த பக்கம் பின்னாடி பெட்ரூமோடைய அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடும். அந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செயின்டி, ஃபுல்லாகவே திங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காம்பேக்ட் ஹவுஸுங்க, ஒரு அருமையான காம்பேக்டான ஒரு வீடுங்க இந்த வீடு. பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள். கிச்சன் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக நல்ல காற்றோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிச்சன் பாருங்க. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே பூரா கபோர்டு இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். செல்ஃபு, இதில் பூரா நம்ம அரசல சாமான் வச்சுக்கலாம், மிளகாப்பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் தெரியுது. ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க. நல்லாயிருக்கும். என்னடா அது காட்டுக்குள்ளே கொண்டாந்து காட்டுறானே நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வீடுகள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜூம் பண்ண ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படிலாம் இல்லை, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குங்க. மேலே எல்லாம் கபோர்டு ஒர்க் நல்ல நேர்த்தியாக இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னாங்க எத்தனை இருக்கும், இது வந்து ஒரு 100 சதுரடி 10க்கு 10 இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க பாருங்கள். ஒண்டர்ஃபுல் ஹவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. நல்ல ஸ்பேசியஸான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க பாருங்கள். நல்லா இருக்கா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது வீடு. அதாவது நான் மட்டுமே ஒண்டர்ஃபுல்னு சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உண்மையிலே ஒண்டர்ஃபுல்லாக என்னன்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா? நான் அந்த வீடியோ எடுக்கிறது தெரியுதா? அப்படியே பாருங்கள். கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரா எல்லாமே இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவையான ஜாமான்கள் நிறைய வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்களேன், இந்த திறக்கிறேன்னா உள்ளே பார்த்தீங்களா, இது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரா, இந்த இது கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணோம்னா இந்த கண்ணாடி வந்துருச்சா, இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். சரிங்களா? இந்த மாதிரி வருதுங்க. ஒரு அருமையான ஒரு வீடு பாருங்கள். 26 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நெகோசியபிள் பண்ணலாங்க. ரொம்ப பண்ண முடியாதுனாலும் ஓரளவுக்கு நெகோசியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜென்ரல் டாய்லெட்டு. வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம குளிச்சுக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய சுவிட்சஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த வெளியிலேருந்து வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், குளிக்கணும் அப்படின்னா
இங்கே வந்து இது ஜென்ரல் டாய்லெட்டு பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது உள்ளேயே. இது லெட்டின் அண்ட் பாத்ரூம் இந்த மாதிரி வந்துடுது. இதில் ஷவர் இல்லை, ஆனால் வந்து குழாயில் தண்ணி பிடிச்சி நம்ம குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, நல்லாயிருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கா? எல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான கட்டுமானம் பாருங்க, சூப்பரான ஒரு கட்டுமானம். நல்ல படிக்கட்டுகள்லாம் நல்லா அகலமாக நல்லா போட்டிருக்காங்க. மாடியில் பார்த்தீங்கன்னாங்க தட்டோடுகளை நேர்த்தியாக பதிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு 500 லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. ஆமாம், வேணால் கூடுதலாக ஏற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குது. பின்னாடி பூரா வீடுகள் வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க. வீடுகள் எல்லாமே இருந்துக்கிட்டு வீடுகள் நிறைஞ்ச பார்த்தீங்களா, மேகம் கருமேகம் அருமையாக இருக்குது. எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியாகவே இருக்குது. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வீடுகளை தெரியுதா? ரொம்ப தூரத்தில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது ரைட்டு, உண்மைதான் சார் சொன்னது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சரியா? பாருங்கள், இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல அட்மாஸ்பியரு, நல்ல இயற்கையான காற்று. பார்த்திங்களா, இப்படி காலையில் எழுந்திரிச்சு இந்த மலையை பார்க்கக்கூடிய ஒரு அழகே தனி தாங்க. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை நேரில் வந்து எனக்குள்ளே நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடியில் நின்று நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எல்லாமே காணாமல் போயிடுங்க. ஆமாங்க, அதாவது ஒரு இயற்கையை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இயற்கைக்கு மட்டும்தாங்க அந்த சக்தி இருக்குது. நம்ம மனசில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளை விட்டு ரிமூவ் ஆகி போயிடுங்க. எல்லாமே வெளியே போயிடும், மனசுலேருந்து போயிடும். ஆமாம், அந்த மாதிரி இது பாருங்கள். இது வந்து பெருமாள் மலைன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து நின்று பாருங்களேன், உண்மையிலே சூப்பராக தெரியுங்க. இந்த கேமராலேருந்து இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியும். அப்படியே அது இப்போ நான் நிற்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, அப்படியே கருமேகம் சூழ்ந்து அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. அவர் பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக ரம்மியமாக இருக்குது. உண்மையிலே நாங்களாம் இந்த மாதிரி லொக்கேஷனில் வாழணும்னு ஆசைப்பட்றோம். என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி சிட்டிக்குள்ளேயே கிடக்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை வேணும். சரிங்களா, நான் பிளேடு போடுறதா கூட நீங்கள் நினைக்கலாம், சாரி. வாங்க, இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கணுன்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.